ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து சென்ட்ரல் ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வேக்கன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட்னு கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் சப்போர்ட் பண்ணணும் வித் சேல்ஸ் பண்ணணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 6/8/2025 26/8/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 26 எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மொத்தமாக வேக்கன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டோட்டலாக உங்களுக்கு 5150 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு. அதில் நமக்கு தமிழ்நாட்டில் எத்தனை வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா 380 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸோ கேஷ் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்துங்க, உங்களுக்கு எனக்கு வயசு பார்த்தீங்கன்னாக்கா 20 கம்மியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி 28க்கு மேலே பார்த்தா 20 வயசுலேருந்து 28 வயசு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 80 தான் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த பார்த்தா அப்பர் ஏஜ் வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓபிசி, எஸ்டிக்கெலாம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காது கேட்கும் திறன், பார்க்கும் திறன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டிகேப்பாக இருக்கவங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி தான் உங்களுக்கு வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நான் வெர்பல் டெஸ்ட் கொடுக்குறாங்க, வெர்பல் டெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 15 மார்க் கொடுக்குறாங்க உங்களுக்கு. இந்த வெர்பலில் மட்டுமே 20 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணணும். அதுக்கடுத்து தான் உங்களுக்கு வந்து இதுக்கும் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ 100 மார்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும், நியூமரிக்கல் அபிலிட்டி இருக்கும், அதுமாதிரி ரீசனிங் அபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு. ஸோ 1 ஹவர் எக்ஸாம் வந்து உங்களுக்கு 100 மார்க் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதுவும் 200 மார்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அது வந்து ஒரு 2.25 மணி நேரம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, நெக்ஸ்ட் மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷு, குவான்டிட்டி ஆப்டிடியூடு, அதுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு, ரீசனிங் ஆப்டிடியூட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு சிலபஸ் நோட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் செக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து காலர்லாம் சென்ட் பண்ணி உங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து 24,000 உங்களுக்கு வந்து சேலரி சொல்லியிருக்கிறாங்க. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ அதுக்கு தகுந்த உங்களுக்கு இது பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆன்லைன் ஃபீ கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களாம் வந்து இந்த ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அதுவே ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இருக்க மாதிரி அவங்களாம் வந்து 750 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன் மெத்தட் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் வெப்சைட் தான் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வெப்சைட்டை. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. எலிஜிபிள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இது வந்து பேங்க் வந்து யாரெல்லாம் எலிஜிபிளுங்க தகுதி இருக்குங்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ இன்ஷார்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.